இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சுலபமாக மெஹந்தி போடுறது எப்படி அப்படின்ற பகுதியில் இன்றைக்கி 4th செக்ஷன் வந்திருக்கோம். நிறையவே நீங்கள் வீட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி மெஹந்தி போடுறத சொல்லிக் கொடுக்க போகிறது மெஹந்திக்குனே ஸ்பெஷலாக உள்ளவங்க தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களின் காயல்பட்டினத்திலே ரொம்ப ஃபேமஸான சகனாஸ் அவங்க மெஹந்தி போட்டு காமிக்க போகிறாங்க. இவங்க காமிக்கிற டிசைன்ஸை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நோட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் ஒரு சின்ன டிசைன்ஸை நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுனால இன்றைக்கி அதில் போட்டு காமிக்கிறோம். இப்போ மாங்காய் டிசைன்ஸ் நிறைய நம்ம போடணும். அதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி உங்களுக்கு வரலைன்னா ஃபஸ்ட்டு போடுறதா இருந்தால் பென்சிலில் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே கோன் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாங்காய் டிசைன்ஸ் வச்சு நம்ம நிறைய டிசைன் போடலாம். மாங்காயிலேருந்தே மயில் கொண்டு வரலாம். மாங்காயில் டபுள் மாங்காய் போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உள்ளே ஃபில் பண்ணுறது மெயினாக இந்த மாதிரி செக்குடு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சகனாசும் அவங்க சொன்னேன்ல, அவங்களும் காயல்பட்டினத்தில், திருநெல்வேலி, தூத்துக்குடியில் 1 day கிளாஸ் எடுக்கிறதா வச்சுருக்காங்க. ஒர்க் ஷாப், மெஹந்தி ஒர்க் ஷாப். உங்களுக்கு எதுவும் விருப்பம் இருந்துச்சுன்னா kpmsamayal@gmail.comல தொடர்பு கொண்டுட்டு நான் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்ஸை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த டிசைனை நீங்கள் சேர்க்குறது எப்படின்ற ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். டார்க்காக போடுங்க. அந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுலையும் எல்லாமே கை பக்குவத்தில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன்ஸை ஒத்தையாக போட்டு அதுக்கு பின்னாடி மாங்காய் அல்லது இலை இந்த மாதிரி போட்டு பக்கத்துலேயே இந்த சேர்த்து ஒரு டிசைன்ஸ் வரும்போது இன்னும் அழகாக இருக்கும். அது எல்லாமே உங்கள் கற்பனைக்கு தான். நீங்கள் அடுத்து என்ன போடணும், இப்படி தான் போடணும்னு வரைஞ்சி வச்சு பார்த்து போடாமல் உங்களுக்கு இமேஜினேஷனில் நீங்கள் என்னென்ன தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த சைடில் போட்டிருக்கேன்னா இதுக்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு மேங்கோ போட்டு விட்டு டிசைன் போடலாம். இதழ்கள் போட்டு விட்டு டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி கலர் மெஹந்தியும் போடலாம். இன்னும் நல்லாவும் இருக்கும். உள்ளே ஃபில் பண்ணும்போது கலர்ஸ் கொடுக்கலாம், கில்டர்ஸ் கொடுக்கலாம். இன்னும் நிறைய டிசைன்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். முதல்ல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த குழந்தைங்க கையில் நிறைய யார் கை கிடைக்குதோ அவங்களெல்லாம் விடாதீங்க. அவங்கள பிடிச்சி வச்சு உட்காந்து மெஹந்தி போட்டுக்கிட்டே இருங்க. இப்போது நமக்கு சகனாஸ் அவங்க மெஹந்தி போட போகிறாங்க. ஸோ சகனாஸ் நிறைய அவல் விகடனில் லாஸ்ட் இயர் அவங்க தான் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினாங்க, கோல்டு காயின் வாங்கினாங்க. அது போக நிறைய திருநெல்வேலி, தூத்துக்குடியில் நடக்கிற பெண்களுக்கான ப்ரோக்ராம் நிறைய நடக்கும். அதில் மெஹந்தி காம்படிஷனில் எல்லாம் அவங்க தான் காலேஜ்லேயும் சரி நிறைய இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போது கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வீட்டிலையே வச்சு. காயல்பட்டினம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் உள்ளவங்க kpmsamayal@gmail.comன்றதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுப்பேன். அது மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அதுக்கெல்லாம் கூட மெஹந்தி போட்டு விடுறாங்க அவங்க. கல்யாண பொண்ணுக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, காயல்பட்டினம் சைடில் இருக்கிற கல்யாண பொண்ணுக்கோ அல்லது மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கோ மெஹந்தி போட்டு விடுறதுன்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்க மெஹந்தி போட்டு விடுவாங்க. இப்போ என்னோடய குழந்தைக்கு அவங்க போட்டு விட்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு டிசைன் சிம்பிளாக எப்படி போடுறது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஃபுல் டீட்டெயிலான வீடியோஸ் இதில் உங்களுக்கு உண்டு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க போட்டு காமிச்சிட்ருக்கதை நீங்கள் பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பேப்பரில் அதிலெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கை பக்குவம் தான் உங்களுக்கு வேணும். மொதல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கையில் மற்றவங்களுக்கு போடும்போது கையில் ஒரு நடுக்கம் அந்த இதெல்லாம் இருக்கும். இது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் மெயின். அந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நடுக்கங்கள்லாம் போயிடும். ஷிவரிங் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் மெஹந்தி போடுறது ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க கை தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப ஆசைப்படுவாங்க மெஹந்தி போடுறதுக்கு. நம்ம எவ்வளோ போட்டாலும் அவங்களுக்கும் தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய நீங்கள் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கையிலையோ அல்லது உங்கள் கையிலையோ மாற்றி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் பாருங்கள், ஒரே மாதிரி சிம்பிளான டிசைன்ஸ் தான் இருக்கும். அது எங்கெங்கே போடணும் அப்படின்ற ஐடியாஸ் மட்டும் உங்களுக்கு கிடச்சிட்டா போதும். சூப்பராக நீங்களும் மெஹந்தி போட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ் கூட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம பிரைடலுக்கான மெஹந்திஸ் எப்படி போடுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு
உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.